ஹை ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக டீமன் ஸ்லேயரில் ஒரு மூவி ரிலீஸ் ஆயிருக்கும். அந்த மூவியை நான் இன்னும் பார்க்கவே இல்லை. ஏன்னா பக்கத்தில் எந்த ஒரு தேட்டர்லையும் அந்த மூவி ரிலீஸ் ஆகவே இல்லை. பட் ஸ்டில் அந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே ஒரே ஒரு கேரக்டரை பற்றி தான் அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க. அது யாருன்னா அப்பர் மூன் டீமனான அக்காசா. ஸோ அப்படி என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, எந்த ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டராலையும் எந்த ஒரு ஸ்ட்ராங்கான சோடாலையும் அவனை தோக்கடிக்க முடியல. பட் அவனோட புரோக்கன் ஹார்ட்டு அதை பண்ணிட்டு அப்படி அந்த மூவியில் அக்காசா எப்படி இறந்தான், குறிப்பாக அக்காசாவோட லைஃப்பில் என்ன நடந்துச்சு, இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஒரு கேரக்டரை எந்த அளவுக்கு பயங்கரமாக காமிச்சாலுமே அவனோட பேக் ஸ்டோரியை சூப்பராக காமிச்சிட்டாங்கன்னா அந்த கேரக்டர் நம்ம கூட ஒன்றா இணைஞ்சிருவார். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அக்காசா. ஸோ நம்ம அக்காசாவை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுமே இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீமன் ஸ்லேயரில் மூசனுக்கு கீழே ஏகப்பட்ட டீமன்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த டீமன்ஸுக்கு எல்லாருக்குமே தனிப்பட்ட ரேங்க்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 12 ரேங்கில் இருக்கக்கூடிய ஆட்களை வந்து 12 கிசிக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது 12 டீமன் மூன்ஸ்ன்ட்டு. அதில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய 6 டீமன்ஸை வந்து அப்பர் மூன்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் 3வது இடத்துல இருக்கக்கூடிய, அதாவது அப்பர் 3ஆக இருக்கக்கூடிய ஆள் தான் வந்து நம்ம அக்காசா. ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன், ரொம்பவே பவர்ஃபுல்லானவன். இவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானவன்ட்டு நீங்கள் மூசன் ட்ரெயின் ஆர்க்கில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் ரென்கோக்கு எதிராக நம்ம அக்காசா ஃபைட் பண்ணியிருப்பான். அந்த ஃபைட்டில் ரென்கோக்குவை கில் பண்ணியிருப்பான். அப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே அக்காசாவை பயங்கரமாக வெறுக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா ரென்கோக்குவை ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா தான் ரென்கோக்குவோட ஸ்க்ரீன் டைம் கம்மியாக இருந்தாலுமே மற்ற ஹசிரா கூட கம்பேர் பண்ண போஸ்டில் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரென்கோக்குவை ரொம்பவே பிடிக்கும். பட் ரென்கோக்குவை கில் பண்ணனால அக்காசாவை எல்லாருமே வெறுக்க ஆரம்பித்தாங்க. பட் சடனாக இந்த மூவி வந்ததுக்கப்புறம் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு எல்லாருமே வெறுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அக்காசாவை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி அவன் லைஃப்பில் என்ன நடந்துச்சு அதை ஒன் பை ஒன்னாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அக்காசாவோட ரியல் நேம் வந்து அக்குஜு. அக்குஜு வந்து ஒரு சேரியில் பிறந்து அங்கே தான் வளர்ந்துருப்பான். ஸோ அதுலேயும் குறிப்பாக அவன் சைல்டுஹுட் வந்து ரொம்பவே ட்ராஜிக்காக இருந்திருக்கும். ஏன்னா அவங்க அம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையிலே இருப்பாங்க. அவங்க அப்பாவும் ரொம்பவே புவரான ஒரு ஆள். ஏன்னா அந்தளவுக்கு வருமானம் கிடையாது. அதனால் அக்குஜி என்ன பண்ணுவான்னா அவங்க அம்மாவோட மெடிசனை வந்து திருட்டு வருவான். பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து திருட்டு வருவான். அப்படி திருட்டு வர போஸ்டில் நிறைய டைம் மாட்டிப்பான். அவங்க கிட்ட மாட்டி நல்லாவே அடி வாங்கிட்டு வருவான். இதெல்லாமே அவங்க அப்பா பார்த்துட்டு ரொம்பவே கவலையாக இருப்பார். என்னால் தான் என் பையன் வந்து இந்த அளவுக்கு சஃபர் ஆகிறான்ட்டு ஒரு கடத்தில் வந்து இறந்து போயிடுவார். தூக்க மாட்டி இறந்து போயிடுவார். அண்ட் ஒரு நோட்டையும் எழுதி வச்சிருப்பாரு, நீ வந்து நாங்கள் போனதுக்கப்புறம் உன்னோட லைஃப்பை ப்ராப்பராக வாழணுன்ட்டு. பட் நம்ம அக்குஜி சின்ன பையன் தானே, அதனால அவன் லைஃபுமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவனோட வாழ்க்கையே வந்து கசப்பாக இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கான். ஒவ்வொரு இடத்துக்காக போயிட்டே இருக்கான். கால் போன போக்கில் வந்து போயிட்டே இருக்கான். குறிப்பாக ஹக்குஜுவுமே தனிமையில் இருக்கான். அப்போ தான் ஒரு டோஜோ மாஸ்டர் வந்து ஹக்குஜுவை மீட் பண்ணுறாரு. நம்ம ஹக்குஜுவை பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு தெளிவாக தெரியுது இவன் எந்த ஒரு ஏமும் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கான்ட்டு. அவரோட நேம் வந்து கெய்சோ. ஸோ கெய்சோ வந்து நம்ம ஹக்குஜு என்ன பண்ணுறாருன்னா அவரோட டோஜோவுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த டோஜோவில் ஒரு பொண்ணுமே இருக்காங்க. அந்த பொண்ணோட நேம் வந்து கையூக்கி. கையூக்கி யாருன்னா நம்ம கெய்சோவோட பொண்ணு. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும். அந்த பொண்ணை பார்த்துக்கூடிய வேலையை நம்ம கெய்சோ வந்து ஹக்குஜு கிட்ட கொடுக்குறாரு. ஹக்குஜுவுமே கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கான். பட் ஒரு கடத்துக்கு மேலே நம்ம கையூக்கியும் ஹக்குஜுவும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 வருஷம் போகுது. 2 வருஷமாக ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம ஹக்குஜுவுமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கான். குறிப்பாக அந்த டோஜோவில் ஹக்குஜுவுமே மார்ஷியல் ஆர்ட்ஸை லேர்ன் பண்ணி ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே போயிட்டு இருக்குது. கையுக்குவே மேரேஜ் பண்ணுறதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். லைஃப் நல்லாவே போயிட்டு இருக்குது. சின்ன வயசில் அவனுக்கு பாசமே கிடைச்சிருக்காது. அவனை பார்த்துக்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ரொம்பவே தனிமையில் இருந்திருப்பான். ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பான். பட் இப்போதைக்கு அவனுக்கு எல்லாமே இருக்குது. அன்பு காமிக்க ஆள் இருக்குது, சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது. சீக்கிரமாக அவனுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணமும் பண்ண போகிறான். இப்படி லைஃப் வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லாக மாறுது, ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த மாதிரி டைமில் தான் ஒரு ட்ராஜிக்கான விஷயம் நடக்குது. நம்ம கைசாவோட டோஜோவை பிடிக்காத இன்னொரு டோஜோவை சேர்ந்த ஆட்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா கைசாவை கில் பண்ணுறதுக்காண்டி கைசாவோட வீட்டில் இருக்கக்கூடிய கிணத்துல வந்து பாயசனை கலந்துருவாங்க. அந்த தண்ணியை வந்து நம்ம கைசாவாக இருக்கட்டும் அதே மாதிரி கைக்குயாக இருக்கட்டும் 2 பேருமே குடிச்சிருவாங்க. கரெக்டாக இந்த டைம் தான் மேரேஜுமே நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த மேரேஜுக்கு முன்னாடியே வந்து ஹக்குஜாக்கு முன்னாடி நம்ம கையுக்கி இறந்து போயிடுவா. அதனால ஹக்குஜி அவன் கண்ட்ரோலை இழக்கிறான். ரொம்பவே கோவப்படுறான். நீங்களே சொல்லுங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் ஒருத்தனுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. அதுக்கப்புறம் அவனுக்கு எல்லாமே கிடைக்குது. பட் சடனாக அது எல்லாத்தையுமே பிடிங்கிட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு வெறி தான் நம்ம ஹக்குஜியோட கண்ணில் இருக்குது. அதனால ஹக்குஜுவுமே இந்த வேலையை யார் பண்ணாங்களோ அவங்களோட டோஜோக்குள்ளே போயிட்டு 67 பேர்த்த, எப்படி 67 பேர்த்த வந்து ஜஸ்ட் பேர் ஹேண்டால வெறும் கையிலேயே வந்து கில் பண்ணுறான். எல்லாருமே கில் பண்ணுறான். தாறுமாறாக கில் பண்ணுறான். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா காட்டுத்தீ மாதிரி எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பிக்குது. அப்படி தான் மூசனுக்குமே இந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. மூசன் வந்து நம்ம ஹக்குஜியை மீட் பண்ணுறான். ஹக்குஜியை பார்த்து அடுத்த செகண்டே அவன் கரெக்டாக கண்டுபிடிக்கிறான். மூசன் கரெக்டாக கண்டுபிடிக்கிறான் இவனுக்குள்ள மான்ஸ்டர்ஸான ஸ்ட்ரென்த் இருக்குன்ட்டு. அதனால ஹக்குஜியை வந்து டீமன் பிளட்டை வந்து குடிக்க வைக்கிறான். இப்படி தான் ஹக்குஜுவுமே டீமனாக மாறுறான். டீமனாக மாறினதுக்கப்புறம் 12 கிசிக்கில் அப்பர் மூணாவும் மாறுறான்.
அண்ட் இவன் டீமனாக மாறினதுக்கப்புறம் இவனுக்கு ரீஜெனரேட்டிவ் பவர்ஸ் கிடைக்குது. அண்ட் குறிப்பாக இவனோட காம்பட் ஸ்டைலு அப்புறம் ஃபைட்டிங் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா டெட்லி மார்ஷியல் ஆர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபுல்லாகவே கையை வச்சு தான் ஃபைட் பண்ணுவான். அதுலேயும் மார்ஷியல் ஆர்ட்ஸை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணுவான். ஒன்ஸு அக்கஜு டீமனாக மறந்ததுக்கப்புறம் அவனுக்கு பழைய மெமரிஸ் எல்லாமே மறந்துடும். லைக் ஹியூமனாக இருக்க போஸ்ட்டில் என்னென்ன விஷயங்கள் பண்ணால் அது மறந்துடும். அதுக்கப்புறம் கையுக்கியை பற்றி உள்ள மெமரிஸு, கெய்சோவை பற்றி உள்ள மெமரிஸு, அவங்க அப்பா அம்மாவை பற்றி உள்ள மெமரிஸ்ன்ட்டு எல்லா மெமரிஸுமே இழந்துருவான். குறிப்பாக அவன் நேமே அவனுக்கு மறந்துடும். அவன் நேம் என்னன்னே அவனுக்கு மறந்துடும். அண்டு அக்காசா நேமை வந்து யார் கொடுத்துருப்பாங்கன்னா மூசன் தான் கொடுத்துருப்பான். ஏன்னா நம்ம அக்குஜு வந்து ஒன்ஸு எல்லாருமே இழந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் எதுக்குடா நான் ஹியூமனாக இருக்கணும், நான் எதுக்கு வாழணுன்ட்டு அப்படியே இருந்திருப்பான். என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருப்பான். ஸோ அப்போ தான் மூசனுமே முன்னாடி வந்து டீமன் பிளட்டை குடிக்க வச்சிருப்பான். அப்போ தான் மூசனுமே ஹக்குஜுக்கு புது ஐடென்டிட்டியை கொடுத்துருப்பான். அதுதான் அக்காசா. அண்டு புது ரோலையுமே கொடுத்துருப்பான். அதான் 12 கிசிக்கில் அப்பர் மூன் 3 மாற்றி விட்டுருப்பான். ஸோ இப்படி தான் இவனுக்கு அந்த அக்காசா நேம் கிடச்சிருக்கும். மூசன் வழியாக தான் கிடச்சிருக்கும். என்னதான் அக்காசா டீமனாக இருந்தாலும் மனதளவில் ஒரு அரக்கனாக இருந்தாலும் இது வரைக்கும் எந்த ஒரு பொண்ணையுமே அவன் சாப்பிட்டதே கிடையாது. ஏன்னா அவனோட ஆள் மனசுக்குள்ளே இன்னுமே கைக்கு மேலே அவன் வச்சிருந்த லவ்வாக இருக்கட்டும், ரெஸ்பெக்டாக இருக்கட்டும், அது ஏதோ ஒரு இடத்துல ஒட்டிட்டு தான் இருக்குது. ஸோ அதை அவனால் புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா அவனுக்கு எல்லாமே மறந்து போயிருக்கும். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளுணர்வு மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் எந்த ஒரு பொண்ணையுமே அவன் சாப்பிட்டதே கிடையாது. உங்களுக்கே தெளிவாக தெரியும், டீமன் ஸ்லேயர் உலகத்தில் வந்து டீமன்ஸ் எல்லாருமே பொண்ணுங்களை சாப்பிட்றது மூலமாக தான் சீக்கிரமாக பவர்ஃபுல்லாக மாறுவாங்க. பட் அக்காசா அதை ஒரு டைம் கூட பண்ணதே கிடையாது. அதனால தான் அக்காசாவுக்கும் டோமாக்கும் அடிக்கடி முட்டிக்கிடும். ஏன்னா டோமா பார்த்தீங்கன்னா எப்போவுமே பொண்ணுங்களை மட்டும் தான் சாப்பிடுவான். அதனால தான் டோமாவுமே சீக்கிரமாக பவர்ஃபுல்லாக மாறி இருப்பான். அப்பர் மூன் 2 மாறி இருப்பான். பட் நம்ம அக்காசா அதை ஒரு டைம் கூட பண்ணதே கிடையாது. அப்படி மட்டும் பண்ணியிருந்தானா அவனை யாராலையும் டிஃபீட் பண்ணியிருக்க முடியாது. ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறி இருப்பான். இப்போ இருந்ததை விட ரொம்பவே பவர்ஃபுல்லாக மாறி இருப்பான். இப்போமே அக்காசா வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கு தான். ஏன்னா அவனை யாராலையுமே ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. யாராலையுமே கில் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்காது. இன்ஃபினிட்டி கேஸ்டில் ஆர்க்கில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா டாஞ்சரவால கூட வந்து அவனை கில் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்காது. அப்புறம் அவன் எப்படி செத்தான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை நான் பின்னாடி தெளிவாக சொல்கிறேன். பட் ஸ்டில் யாராலையுமே அவனை கில் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்காது. அக்காசாவை நமக்கு ஃபஸ்ட்டு எப்போ காமிச்சிருப்பாங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் மூசன் ட்ரெயின் ஆர்க்கில் காமிச்சிருப்பாங்க. அதில் ஃப்ளேம் அசிரா நம்ம ரென்கோக்கு கூட ஃபைட் பண்ணியிருப்பான். அந்த ஃபைட்டில் ரென்கோக்கோட ஸ்ட்ரென்த்தை பார்த்து அட்மையர் ஆகி ரென்கோக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருப்பான். இன்வைட் பண்ணுவான். நீ வந்து டீமனாக மாறிடு, கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். நீ வந்து டீமனாக மாறிடு, அது மூலமாக நீ சாக மாட்டா. ஸோ அதனால் நம்ம ரெண்டு பேருமே மாற்றி ஃபார்வர் முடிவே இல்லாமல் ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கலான்ட்டு. ஏன்னா அந்தளவுக்கு ரென்கோக்கு வந்து ரொம்பவே ஃபயராக ஃபைட் பண்ணியிருப்பார். அந்த ஸ்ட்ரென்த்தை பார்த்து அட்மையர் ஆகி தான் இந்த ஆஃபரை கொடுத்துருப்பான். பட் ரென்கோக்கோவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு ஐடியல் உண்டு. அவருக்குன்னு தனிப்பட்ட ஒரு ஐடியல் உண்டு. அது பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸை பாதுகாக்கிறது. அவரோட ஐடியலில் அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தார். அதனால் அக்காஸோட ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணி ரெண்டு பேருமே வேற லெவலில் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபைட்டுமே ரொம்பவே ப்ரூட்டலாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலி அக்காசா வந்து ஃப்ளேம் அசிரா நம்ம ரென்கோக்கை கில் பண்ணுறான். ஸோ அது மூலமாக டாஞ்சிரோவும் மற்ற ஆட்களும் வந்து அப்படியே உடஞ்சி போயிடுவாங்க. ஏன்னா அந்த டைம் தான் ரென்கோக்கோவை பார்த்து நம்ம டாஞ்சிரோவுமே இன்ஸ்பயர் ஆகிருப்பான். பட் கொஞ்ச நேரத்திலேயே டாஞ்சிரோட கண்ணு முன்னாடியே ரென்கோக்கு இறந்து போயிடுவார். அதை பார்த்தா டாஞ்சிரோவுமே உடஞ்சி போயிடுவான். அந்த இடத்துலேயே முடிவாயிட்டு டாஞ்சிரோவும் அக்காசாவும் ரிட்டன் ஃபைட் பண்ணுவாங்கன்ட்டு. அதில் கண்டிப்பாக டாஞ்சிரோ பழி வாங்குவான்ட்டு எல்லா ஃபேன்ஸுமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னதான் அக்காசா அந்த பேட்டிலில் வின் பண்ணியிருந்தாலுமே அவன் மனசுக்குள்ளே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் கிரியேட் ஆயிருக்கும். ஏன்னா அவனால் ரென்கோக்கோட ஸ்பிரிட்டை உடஞ்சிருக்க முடிஞ்சிருக்காது. அந்த ஸ்பிரிட் பார்த்தீங்கன்னா அக்காசோட மனசுக்குள்ளே ஒரு சின்ன கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஏன்னா ரென்கோக்கு கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காம போராடி இறந்து போயிருப்பாரு. அதுதான் ஒரு வாரியருக்கான அழகு. ஸோ நம்ம அக்காசாவுமே ஒரு வாரியர் தான். என்னதான் அக்காசா வந்து டீமனாக மாறினதுக்கு அப்புறம் கவுண்ட்லெஸ்ஸான ஃபைட் பண்ணியிருந்தாலுமே அது எதுவுமே அவனுக்கு சாட்டிஸ்ஃபை இருந்திருக்காரு. ஒரு வாரியருக்கான ஃபீலே அவனுக்கு இருந்திருக்காது. இப்போ ரீசெண்டாக வந்த மூவியில் அக்காசாக்கு என்ன நடந்துச்சு அதை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் பேசிக்காக டீமன் ஸ்லேயரோட என்டையர் மாங்காவை படித்து முடிச்சிட்டேன். எனக்கு தெளிவாக தெரியும் யார் கூட ஃபைட் பண்ணுவாங்க, யார் இறந்து போவாங்க, இந்த மாங்காவோட எண்டில் என்ன நடக்கும்ட்டு எல்லாமே எனக்கு தெளிவாக தெரியும். அதுபடி இந்த இன்ஃபினிட்டி கேஸ்டில் ஆர்க்கில் அக்காசா கூட யாரெல்லாம் ஃபைட் பண்ணுவாங்கன்னா டாஞ்சிரோவும் வாட்டர் அசிராவான கியோவும். ஸோ வாட்டர் அசிரா வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கு தான், கியோ வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கு தான். பட் ஸ்டில் கியோவோட அந்த சோடை வந்து பிரேக் பண்ணியிருப்போம் நம்ம அக்காசா. அதே மாதிரி டாஞ்சிரோ ஏகப்பட்ட பிரீத்திங் ஸ்டைல் யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணியிருப்பான். பட் எல்லாத்தையுமே நம்ம அக்காசா வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணி வேற லெவலில் ஃபைட் பண்ணியிருப்பான். ஈவன் நம்ம டாஞ்சிரோ பார்த்தீங்கன்னா சன் பிரீத்திங்குமே யூஸ் பண்ணியிருப்பான். பட் இருந்தாலும் அக்காசா வேற லெவலில் ஃபைட் பண்ணிட்டே இருப்பான். டக்குன்னு ரீஜெனரேட் ஆகிட்டே இருப்பான். அதுலேயும் இவனோட எபிலிட்டியான காம்பஸ் நீடில் டெக்னிக் வந்து இவனை ஒரு அன்பீட்டபிளாக மாற்றி வச்சிருக்கோம். ஏன்னா கியோவாக இருக்கட்டும் டாஞ்சிரோவாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே அக்காசாவை கில் பண்ணக்கூடிய இன்டென்டோட தான் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால இவனோட டெக்னிக்குமே இவனை அன்பீட்டபிளாக மாற்றி வச்சிருக்கோம். பட் ஸ்டில் டாஞ்சிரோ வந்து ரொம்பவே பியூராக ஃபைட் பண்ணுவான். செல்ஃப்லெஸ் ஆர்ட்டோட ஃபைட் பண்ணுவான். அதனால இந்த எபிலிட்டியை பைபாஸ் பண்ணி நம்ம டாஞ்சிரோ வந்து அக்காசாவை போட்டு பொழந்துட்டு இருப்பான். பட் ஸ்டில் சாக மாட்டான், கொண்டு இருக்க முடிஞ்சிருக்காது. இந்த ஃபைட்டுக்கு இடையில தான் நம்ம அக்காசாக்கு பழைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. அவனோட ஹியூமன் லைஃப் வந்து ஞாபகத்துக்கு வருது. சடனாக ஞாபகத்துக்கு வருது. அவங்க அப்பாவை பற்றி, கைசோவை பற்றி, அவனோட லவ்வரான கைக்குவை பற்றி, அவங்க டெத்தை பற்றி.
ஸோ அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பல வருஷத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் மூசனோட கண்ட்ரோல் பிரேக் ஆகி அவன் அப்படியே எமோஷனுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறான். அந்த சீன் எல்லாமே செம்மையாக இருக்கும். மூவியில் எல்லாருமே இதை பார்த்து செம்ம எமோஷன் ஆகிறாங்க. ஸோ அதுக்கான சீனுமே ரிலீஸ் ஆயிருந்து ஏகப்பட்ட இடத்துல சுற்றிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்தாலுமே தெளிவாக தெரியும் சோசியல் மீடியாவில். ஆகாஷுக்கு அவன் எமோஷன் வெளியே வந்து மொத்தமாக பிரேக் ஆயிடுவான், அப்படியே பிரேக் ஆயிடுவான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவனோட அந்த அடிப்படை இடத்த ஹீல் பண்ணாமல் அப்படியே நின்றுவான். இப்போ தான் அவனுக்கு ஹியூமன் ஹார்ட்டுமே வெளியே வருது. இது வரைக்கும் டீமனாக வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருப்பான். பட் இப்போ தான் அவனோட ஹியூமன் ஹார்ட்டுமே வெளியே வருது. அதனால அவனுக்கு அடிப்பட்ட இடத்த, அவனுக்கு அடிபட்டு இருக்கும்ல அந்த இடத்த ஹீல் பண்ணுறதை அப்படியே நிப்பாட்டுறான். ஏன்னா அவனுக்கு பழைய விஷயங்கள் ஞாபகம் வருது. அவனோட லவ்வரான கைகோவை பற்றி, கேசோவை பற்றி எல்லாமே அவனை உடைக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் எதுக்கிட்ட நான் வாழணும்னு நினச்சவனை வந்து டீமனாக மாற்றி விட்டுருப்பான். பட் ஸ்டில் திரும்பி அந்த தாட் வர ஆரம்பிக்குது. அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா அவனையே வந்து அழிக்க ஆரம்பிக்கிறான். அவனோட பாடியை வந்து அவனே அழிக்க ஆரம்பிக்கிறான். அவன் வந்து ஹீல் பண்ணவே இல்லை. அவன் பாடியை ஹீல் பண்ணாமல் கன்வின்ஸாக பார்த்தீங்கன்னா அவனோட பாடியை வந்து அழிக்க ஆரம்பிக்கிறான். ஆகாஷா டீமனா அவனோட லைஃப்பை வாழ்றதை விட்டுட்டு கண்டினியூ பண்ணுறதை விட்டுட்டு டெத்தை சூஸ் பண்ணுறான். வாட்டர் அசிரவான கியோவாக இருக்கட்டும் டாஞ்சிரோவாக இருக்கட்டும், ரெண்டு பேர்த்தாலையுமே அவனை கில் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்காது. ஆகாஷாவை கில் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்காது. ஸோ ஃபைனலி அவன் வந்து தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு இறக்கக்கூடிய சுச்சுவேஷனில் கைக்குவாக இருக்கட்டும் கேசவாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே அவனுக்காண்டி வெயிட் பண்ணிருக்கதை பார்க்குறான். அந்த ஃபைனல் மூமெண்ட்டில் வந்து பார்க்குறான். ஸோ பார்த்துட்டு அவங்க கூட ஒன்றா இணையிறான். ஸோ அந்த சீன் எல்லாமே பயங்கர சென்டிமெண்ட்டாக இருக்கும். உண்மையாகவே நீங்கள் வந்து உடஞ்சி போயிருவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இவனை வந்து விடக்கூடாது, இவனை எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொன்ன எல்லா ஆட்களுமே இந்த சீனை பார்க்க போச்சு உடஞ்சி இவனுக்காண்டி நீங்கள் அழுவீங்க. இவனை வந்து உங்களில் ஒருத்தனை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஃபைனலி ஆகாஷா இல்லை அக்குஜி வந்து மூசனோட கர்ஸை பிரேக் பண்ணி கையோக்கி கூட ஒன்றா இணையிறான். ஸோ அக்காசாவோட லெகசி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் பியூரான ஈவில் கிடையாது. அவன் என்ன தான் அப்பர் மூன் 3 இருந்தாலுமே மற்ற அப்பர் மூனை விட கொஞ்சம் யூனிக்கானவன். அவனுக்குன்னு தனிப்பட்ட லவ் இருக்கும், ஜஸ்டிஸ் இருக்கும், அண்ட் ஹானர் இருக்கும், ஸ்ட்ராங்கான வாரியர்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவான். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அக்காசா அவனோட குடும்ப சுச்சுவேஷனால் ஃபஸ்ட்டு தீஃபாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டாக மாறி இருப்பான். அதுக்கப்புறம் அவன் மாஸ்டரையும் அவனோட ஃபியன்ஸையும் இழந்து டீமனாக மாறி இருப்பான். டீமனாக மாறி நம்ம ரென்கோக்குவை கில் பண்ணியிருப்பான். ஃபைனலி அது எல்லாத்தையுமே விட்டு ஹியூமனிட்டிக்கு திரும்பி ஃபைனலி அவன் செத்துருப்பான். அதுவும் யார் கையிலையும் கிடையாது, வேற யாரும் கையாலையும் கிடையாது, அவன் கையாலேயே அவன் இறந்துருப்பான். இப்படி தான் அவன் லைஃபையும் முடிஞ்சிருக்கும். நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். டீமன் ஸ்லேயரோட ரீசெண்ட் மூவி இருக்குல்ல, அந்த மூவியோட அனிமேஷன் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா டாப் நாச்சில் இருந்துச்சு. டீமன் ஸ்லேயர் வந்து எதுக்கு பேர் போச்சுன்னா அதோட அனிமேஷன் குவாலிட்டிக்கு தான். அதை சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. மூவி வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த அனிமேஷன் குவாலிட்டி வேறு லெவலில் இருந்துச்சு. நான் வந்து மூவி பார்க்கல, பட் ஸ்டில் 2-3 சீன்ஸ் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் இருந்துச்சு. அதை பார்த்தேன். அதுலேயே பயங்கரமாக இருந்துச்சு. அதுலேயும் ஒவ்வொரு இடம் உடஞ்சி கீழே உள்ள போஸ்ட்டில் சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க, அனிமேஷன் பண்ணியிருப்பாங்க. கம்பேர் டு நீங்கள் எக்கட்டாக இருக்குல்ல, ஒன் பீஸில் எக்கட்டாக இருக்குல்ல வந்து சிப்பை பசிபிஸை எல்லாமே டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதை வந்து சிஜியில் மாற்றிருப்பாங்க. அது கூட நீங்கள் கம்பேர் பண்ண போஸ்ட்டில் இந்த மூவியில் ஒவ்வொரு இடமும் உடஞ்சி கீழே விழும், இடிஞ்சு விழும், அந்த தூசிலாம் பறக்கும். அதெல்லாமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அக்காசாவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நான் ஏதாவது தப்பாக சொல்லி ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலுமே கீழே கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. மற்ற எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போதைக்கு இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே, பாய்.